நல்ல மூச்சு வந்து யோஜிக் பிரீத்திங் ஒரு 10 முறை வந்து இடது கை அப்டமன்ல இருக்கட்டும், வலது கை மேல வச்சு இந்த 3 இடங்களுக்கும் நல்ல மூச்சு எடுக்கணும். 10 முறை மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு விடணும். தீர்க்க சுவாசம் மெதுவா, தீர்க்க சுவாசம். ரிலாக்ஸ், ஓய்வு. கபாலபாதி மெதுவா ஒரு 20 முறை நல்ல மூச்சு எடுத்து ஒரு வாட்டி விட்டுருங்க. இப்ப லைட்டா மூச்சு எடுத்து ஒரு 20 டைம்ஸ் மெதுவா. ஸ்லோ ஃபேஸ். ஓய்வு. இரண்டாவது சுற்று கொஞ்சம் வேகமாக மூச்சை வெளிவிடணும். கைகள் அதே இடத்துல இருக்கட்டும். நேரா உட்கார்ந்து சின்னதா ஒரு மூச்சு எடுத்துக்கங்க. ரிலாக்ஸ். பாஸ்திரிகா. கைகள் முஷ்டி நல்லா டைட் பண்ணிக்கங்க. முதல் மூச்சு 20 டைம்ஸ். ரிலாக்ஸ். செகண்ட் ரவுண்ட் இன்னொரு முறை 20 டைம்ஸ். ஓய்வு.
நாடி சுத்தி பிரணயமா, இடது கை சின்முத்ரா தொடை மேல, வலது கை நாசிகா முத்ரா, இடது வலது வலது இடது 10 முறை மெதுவா. ஓய்வு. கைகளை தொடை மீது வைத்து கண்களை மூடி அந்த பயிற்சி செய்த அந்த இடங்களை எப்படி கவனி. கைகள் எப்படி தேய்ச்சிக்கோங்க. கண்கள், தலை, உடல் முழுவதும். கண்களை மெதுவாக திறந்து கைகளை பாருங்கள். சின்ன புன்முறுவலோடு பயிற்சி செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒரு சின்ன கொஸ்டின், நம்ம சத்தர்ஷன் போனதுல நேத்து நிறைய பேர் ஆட் பண்ணியிருந்தோம் புதுசா இருந்தவங்கள. யாராவது இருக்கிறீங்களா? பயிற்சிகளுக்கு வந்திருக்கிறீங்களா? சத்தர்ஷன் போனவங்கள
புதுசா நீங்க லிங்க் ஜாயின் பண்ணவங்க எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் குரூப்ல. நீங்க லிங்க் அனுப்பியிருந்தா தான் வந்திருப்பாங்க. லிங்க் அனுப்புனீங்களா? எல்லாரும் ஜாயின் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஓகே. ஜாயின் ஆயிட்டாங்க. அந்த குரூப்லயே லிங்க் இருக்குது. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடுத்தது வேற ஒரு புதிய சப்ஜெக்ட் இன்னைக்கு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம சார் சார் உங்களுக்கு கேமரா கரெக்டா இல்லைங்க. ஹலோ, கேமரா கரெக்டா இல்லைங்க சார். வரும் வரும் வரும். ஓ, இந்த முழுமையாக நீங்கள் பார்க்கணுமா? நன்றி. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ. உலக நல வாழ்த்து பாடலோடு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அற்புதமான ஒரு விஷயம், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த உலக அமைதி பாடல் முடிச்சப்பறம் அதை நம்ம பார்க்கலாம். வாழ்க்கையில் மனிதர்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா ஆரோக்கியம் தவிர இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஆரோக்கியத்தை மட்டும் பேசணும். இன்னைக்கு வேற புது சப்ஜெக்டையும் பார்க்க போறோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நீங்க எல்லாருமே ஒரு விஷயம் முதல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்துல ஒரு வீட்டில் பொண்ணு எடுக்கணும்னா அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருடைய பழக்க வழக்கங்கள் பார்ப்பாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்குறாங்கன்னா என்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க. அதனால ஏற்பட்ட நிகழ்வுகள் தான் இன்னைக்கு அதிகமான என்ன சொல்றது, இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம், அதே மாதிரி ஒத்து போகாத தன்மை, வீட்டில் பெரியவங்களை மதிக்காத தன்மை, இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது. அப்போ ஏன் வந்து ஒரு காலத்தில் அந்த அன்பும் பாசமும் மலர்ந்து குடும்பங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னா, அவங்க கொடுத்தது வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு மதிப்பை கொடுத்தாங்க. அது உங்களுக்கு எல்லாருமே நீங்கள் இப்போ நம்ம ஏஜ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ சில குடும்பங்களில் நம்ம பார்க்கும்போது அந்த ஒற்றுமை இல்லாத தன்மை, இதெல்லாம் கண்கூட பார்க்கறதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம அறிவு கொடுக்குறோம். ஆனால் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கும்போது அங்கே எங்கேயோ ஒரு பக்கம் கேப் வருதை நம்ம பார்க்க முடியும். டிகே சார், ஸ்லைடு தெரியுதா?
தெரியும் தெரியும் சார். சூப்பர். ஸோ இப்போ இந்த பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டாக வாழ்க்கையினுடைய முக்கியமாக வாழ்ந்த காலங்கள்லாம் மாறி இன்னைக்கு பணம் மட்டுமே வாழ்க்கைங்கிற அடிப்படையினால இன்னைக்கு அனாதை இல்லங்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா எந்த மருமகளும் மாமியாரை பார்க்க தயாராக இல்லை. ஒரு தாயோ தந்தையோ பார்க்கக்கூடிய அளவில் பசங்க இல்லை. இருக்கக்கூடிய காரணம்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய படங்களில் எதுவுமே கருத்து கிடையாது. அங்கே ஒரு பழக்க வழக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்கள், வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் வந்து சொல்லப்படலை. இது வந்து நமக்கு ஒரு காலத்தில் ஒரு தாத்தா வந்து கதை சொல்லுவார். ரொம்ப அற்புதமான கதைகள் சொல்லுவாங்க. அதில் கருத்து இருந்தது, அதில் ஏதோ ஒரு எத்திக்ஸ் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகள் இது நல்லது கெட்டது அப்படிங்கிற வளர்ந்த காலங்கள் மாறிச்சு. அப்போ இந்த ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நமக்கு பணம், சந்தோஷம் எல்லாத்தையும் மேம்படுத்தும். அப்படின்னா ஏன் இந்த ஹேபிட்ஸ் மேலே நம்ம கவனம் செலுத்தக்கூடாது? ஒவ்வொரு நாளும் ஏன் சின்ன சின்ன ஹேபிட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? இருக்கிற ஹேபிட்ஸை ஏன் என்ஹான்ஸ் பண்ணக்கூடாது? அதை ஏன் மேம்படுத்தக்கூடாது? அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதுக்கான சில புக்குகள்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய புக்கு பேர் அட்டாமிக் ஹேபிட்ஸ். உங்களுக்கு தெரியும், ஆட்டம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன குண்டு தான். ஆனால் அதை போட்டு தான் கிரோசிமா நாகசாகியை அழித்தாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக தான் இந்த ஹேபிட்ஸுங்கிறதுனால இந்த புக்குக்கு பேர் அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த புக்கு தமிழ் வந்து நாகலட்சுமி சண்முகம் இவங்க ஏகப்பட்ட புக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள். அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஸோ ஜேம்ஸ் கிளியர் அப்படின்றவுடைய இந்த புத்தகத்தை அவங்க சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் கடுகளவு மாற்றங்கள், கற்பனை கெட்டா விளைவுகள், சின்னஞ்சிறு பழக்கங்கள், மோசமான பழக்கங்களை தவிர்த்தெறிந்து நல்ல பழக்கங்களை உருவாவதற்கான ஒரு எளிய வழி அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கிளியர் எழுதின புக்கினுடைய ஒரு சாராம்சம். நம்ம எல்லா புக்கையும் படிக்கிறதுக்கு நமக்கு எல்லாம் நேரம் இருக்காது. அதனால அதோடைய சாராம்சத்தை இன்னைக்கு பார்க்கணும். இந்த புக்கில் இருந்து நல்ல பழக்கங்களுடைய தெளிவான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பழக்க வழக்கங்கள் முக்கியம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பழக்க வழக்கங்களை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது. அந்த மாதிரி பண்ணும் பொழுது அது நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நல்ல பழக்கங்களை நம்ம மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின் போது அதை பழக்க வழக்கங்களை நாம் வெளிப்படையானதாக ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. பழக்க வழக்கங்கள் வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்குவது எப்பயுமே தெரியும் உங்களுக்கு. நல்ல பழக்க வழக்கங்கள் வெளிப்படையாக தான் இருக்கும், கெட்ட பழக்கங்கள் தான் நாம் மறைச்சிருப்போம். ஒரு மனிதனினுடைய நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கண்கூட பார்க்க முடியும், ஆனால் அவர்கிட்ட கெட்ட பழக்கத்தை பார்க்க முடியாது. பழகினப்புறம் சிறுக சிறுக வரக்கூடியதாக இருக்கும். அதனால இது வந்து வெளிப்படையானதாக இருக்கும், அதுதான் உண்மையும் கூட. பட் என்ன சொல்றாங்க, இது வெளிப்படையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாங்க. இதுல வந்து இந்த நல்ல பழக்கங்களை ட்ரிக்கர் பண்ணணும், நமக்கு உருவாக்கணும் அப்படின்னா 4 விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கணுங்கும் போது இது வந்து நமக்கு ஒரு ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கணும், வெளிப்படையாக நம்ம இதை சொல்லக்கூடியதாக இருக்கணும். என்கிட்ட ஒரு இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா 4 பேர் பாராட்டக்கூடியதான ஒரு பழக்கமாக இருக்கணும். அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடினமான எந்த விஷயத்தையும் நம்ம செய்யவே மாட்டோம். அதுபோல் அது நமக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். அந்த பழக்கம் எனக்கு வந்து பிடிச்சிருக்கணும். அடுத்ததாக அது எனக்கு திருப்தி கொடுக்கறதாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த 4 அடிப்படைகளை வைத்து தான் ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்க முடியும், அது நம்மளோட நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் இந்த ஆத்தர் வந்து ஜேம்ஸ் கிளியர் தெளிவாக சொல்கிறாரு. இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கும்போது இது வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னா எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போகிறோம். இதில் எடுத்துக்காட்டாக சொல்லும்போது நம்ம இதை இம்ப்ளிமெண்டேஷன் அதை வந்து நடைமுறைப்படுத்தும் போது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வச்சுக்கணும். ஒரு பழக்கம் சொல்கிறோம் இல்லையா, எந்த பழக்கம் எப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு இல்லை பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுருப்பாங்க. இது நல்ல பழக்கமா அப்படின்னா அது கிடையாது, அது வேற. இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு போனால் காஃபி சாப்பிட்டு தான் ஆகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போயிட்டு புக்கோ பேப்பரோ எடுத்து உட்காந்து படிப்பாங்க. இப்படி பழக்கங்கள் வந்து சில பேருக்கு ஏற்படுது. இதில் நல்ல பழக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா
ஐ வில் எக்ஸசைஸ் அட் 6 AM இன் லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கத்தை நான் எந்த இடத்துல செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கணும். இதில் கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் 6 மணியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த லிவிங் ரூம் ஞாபகம் வரும். லிவிங் ரூமை பார்க்கும்போது 6 மணி பழக்கம் வரும். அப்போ இந்த பழக்கத்தை ஏற்படுத்தும் போது ஒரு லிங்கை ஏற்படுத்தணும் அப்படிமா. இப்போ நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட நீங்கள் பழகின பழக்கங்கள், அவரோட எங்கேயா சினிமாவுக்கு போனது, இல்லை பாருக்கு போனது, இப்படி வரும். அப்போ சினிமாவுக்கு போனது, பாருக்கு போனதுங்கிறத விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கும்போது கோவிலுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ இந்த பழக்கங்கள் நமக்கு எப்படி மனசில் பதியாகுதான் லிங்காக மாறும். அந்த லிங்க்கு தான் இந்த தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் பண்ணிக்கோங்க. 6 மணி முடித்த உடனே நம்ம 6 மணிக்கு வந்து நான் லிவிங் ரூமில் காலில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். மேஜிக் மார்னிங் மிராக்கிள் லைஃப்பில் 5:45க்கு டாக்டர் டிகேயோட எக்ஸசைஸோட ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் ஒரு நாளைக்கு நீங்கள் அட்டன் பண்ண முடியலைன்னாலும் கூட, வெளியூரில் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த 5:45க்கு இந்த மாதிரி யோகா பண்ணுங்கிற எண்ணம் வரும். அதனால ஒரு லிங்காக இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான். அடுத்து அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம உருவாக்கணும். இப்போ நீங்கள் யோகா பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல அமைதியான இடத்துல உட்காரணும். அப்போ தான் அந்த பழக்கம் வந்து மனசில் பதிவாகும் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஜன்னல் பூட்டி இருந்தது, திறந்து விட்டேன், ஒரு அற்புதமாக காற்று வந்தது. அப்போ யோகா பண்ணும்போது ஒரு வேக்கையான சூடான இடத்துல பண்ணுறதுக்கும் குளிர்ச்சியான இடத்துல பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த மாற்றம் ஏற்படும் போது இப்போ நீங்கள் இப்போ யோகா பண்ணுறீங்க அப்படின்னா, காலையில் 5:45க்கு யோகா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் வேணும். அப்போ அதுக்கு முன்னாடி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் லேப்டாப்புக்கு முன்னாடி உட்காடுறீங்கன்னா அந்த கண்ணுக்கு முன்னாடி அந்த யோகா ட்ரெஸ் இருந்தால் நீங்கள் எடுத்து போட்டுக்கிங்க. அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற இடத்துல அந்த ஜிம்முடைய போகிற அந்த எக்ஸசைஸ் ட்ரெஸ்ஸை நீங்கள் வச்சுக்கணும். அப்போது அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஜிம்முக்கு போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு தூண்டப்படும் அப்படிங்கிறாங்க. அதனால ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அதற்கான ஒரு என்விரான்மெண்ட்டை கூட நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்றது. இப்போ ஒரு நல்ல நண்பர்களோட இருக்கோம் அப்படின்னா ஒரு நல்ல நிச்சயமாக பழக்க வழக்கங்கள் ஏற்படும். ஒரு தீய நண்பர்களோட இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய பழக்கங்கள் கெட்டு நமக்கு வரும். ஒரு சிகரெட்டு குடிக்கக்கூடிய ஒரு நண்பர் கூட இருக்கும்போது அவர் சிகரெட்டு குடிக்கிறாரு, அதனுடைய புகை நமக்கு வரும், நம்ம உடம்பு கெட்டு போகும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாளைக்கு நம்மகிட்டையும் மாப்பிள்ள நீ சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாரு. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டு தான் ஒரு மனிதனுடைய பழக்கங்களுக்கு அடிமையாக்குதுங்கிறதுனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய நல்ல பழக்கங்களை நம்ம மேம்படுத்தணும்னா நல்ல மனிதர்களோட சேரணும் அப்படிங்கிறது. அதுக்காக சிகரெட்டை குடிக்கிற எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்ல, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டென்ஷனான சூழலில் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. ஆனால் அதே இதில் அவர் வேலையில் ஒரு வலுவாக இருக்குது, ரிலாக்ஸேஷன்னா அமைதியாக உட்கார்ந்து அவங்க வந்து ஒரு யோகா பயிற்சியோ இல்லை ஏதோ பாசிட்டிவ் அஃபர்மேஷனோ கூட சொல்லலாம். இது வந்து சொசைட்டியில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. அதுவும் பல பேர் அதனால தான் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலை செய்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கடினமான வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, உடனே வந்து அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பரில் எடுத்து அவங்களுக்கு பிடித்த ஒரு ஆர்ட்டு, ஏதோ ஒரு பூப்படம் போடுறது, ஒரு நல்ல மியூசிக் கேட்குறது, இதுவும் வந்து நல்ல ஹேபிட் தான். அதனால் ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம டிசைன் பண்ணிக்கணும் பழக்கத்தை மாற்றுறதுக்குன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்து வந்து பழக்கங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டேக் பண்ணணும், ஒரு பழக்கமாக அடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கிட்ட ஒரு 10 பழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த 10 பழக்கத்தோடு நான் வாழ்ந்தால் முன்னேற முடியாது. புது பழக்கங்களை நம்ம ஏற்படுத்திக்கணும். அந்த பழக்கங்கள் நம்ம தொழில் முன்னேற்றத்துக்காக இருக்கலாம், ஆரோக்கிய முன்னேற்றத்துக்காக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எடுத்துக்காட்டாக காலை உணவு நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு பழகிட்டு இருக்கோம். அது கூட ஒரு பொருள் வேக வைத்த சுண்டல் முதல்ல சேர்க்கலாம், அதுக்கப்புறம் முளையட்டிய பயிர் சேர்க்கலாம். இப்படி ஒரு பழக்கத்தை நம்ம சேர்க்குறோம். அடுத்து அது கூட ஒரு சாலட்டு சேர்க்கலாம். இப்படி இந்த மாதிரி பழக்கங்கள் சேரும்போது ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி புக்கு படிக்கலாம். புக்கு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்முடைய
மனசுல ஏதோ ஒரு நல்ல விதை விதைக்கப்படும். புத்தகங்கள் வந்து ஆக்சுவலாக விதைகள். ஒவ்வொரு புத்தகம் படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த விதை போய் அது ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அதன் மூலமாக அது ஒரு பெரிய காடாக மாறுற மாதிரி, ஒரு விதை காடாக மாறுற மாதிரி நீங்கள் ஒரு தொழிலில் முன்னேறதுக்கோ இல்லை உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறதுக்கோ இல்லை உறவு முறை மேம்படுறதுக்கோ நிச்சயமாக பலனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் போட்டிருக்கேன். நான் ப்ரெஸ் பண்ண அப்புறம் நான் 5 நிமிஷம் மெடிடேட் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ நான் ப்ரெஸ் பண்ணி முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பழக்கங்கள் என்ன ஆகும் அப்படின்னா மெடிடேஷனுக்கு போயிடும். ஸோ இப்போ நமக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. செல்ஃபோனை தொடாமல் இருக்கவே முடியறதில்ல. எடுக்கிறோம், ரீல்ஸ் பார்க்குறோம், தொடர்ந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறோம். இது வந்து நம்முடைய நேரத்தை வீணாக்குது. அப்போ இந்த பழக்கங்கள் வந்து தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக மாறுறதுனால நல்ல பழக்கங்களை அடுக்கிக்கிட்டு போகிறது தான் நல்லது. இப்போ எடுத்துக்காட்டாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில கோர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அதனுடைய பலன் என்னன்னா இன்னைக்கு இந்த மேஜிக் மார்னிங் மிராக்கிள் நடத்துறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம தொழில் ரீதியாகவோ ஆரோக்கிய ரீதியாகவோ ரிலேஷன்ஷிப் ரீதியாகவோ சில பழக்கங்களை நாம் மேம்படுத்துறதன் மூலமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியுங்கிறதுனால தான் இந்த ஹேபிட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு ஹேபிட்ஸை சேர்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறீங்களோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான அடிப்படை இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே மேலே உயரணும் அப்படின்னா இந்த பழக்க வழக்கங்களை முன்னேற்றுவதிலையும் சேர்த்துக்கிறதுலையும் கருத்து செலுத்தணும் அப்படிங்கிறது. அடுத்து இது வந்து எனக்கு பிடிச்சதாக இருக்கணும். இந்த பழக்கங்கள் நான் செய்யும் பொழுது அது எனக்கு திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். எப்போ ஒரு பழக்கம் நமக்கு திருப்தி கொடுக்கும் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு பக்கம் நமக்கு வந்து நல்ல என்ன சொல்கிறது, ஒரு உணவு சாப்பிட்றோம். அடிக்கடி நம்ம ஒருத்தர் உணவு சாப்பிட்றீங்க பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் ஏன் சாப்பிட்றீங்கன்னா அவங்க ருசிக்கு வேறு மாதிரி அடிமையாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் எதில் இருக்குங்கிறத புரிய வச்சு ஒரு நல்ல பழத்தை ருசித்து சாப்பிட சொல்லணும். இப்போது நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றீங்க, நெல்லிக்காய் டெய்லி நம்ம சாப்பிட்றதில்ல. ஆனால் நெல்லிக்காயினுடைய அந்த அறுசுவையை நம்ம உணர்ந்து சாப்பிட்டு அதனுடைய பலன்களை புரிஞ்சிட்டா நமக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வரும். அதனுடைய பலன்களை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அது நமக்கு அந்த பழக்கமாக மாறும். ஸோ நான் செய்யக்கூடிய ஹேபிட்ஸில் எனக்கு அந்த பழக்கம் விருப்பம் வரணும் அப்படின்னா அதனுடைய நன்மைகளை நம்ம பார்த்துக்கணும், அதை ருசிக்க தெரியணும். இப்போ நீங்கள் இன்றைக்கே கூட நீங்கள் நடுவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு திராட்சை பழம், ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எப்படி சாப்பிட்டோம், விட்டுடுங்க. இன்னைக்கு வாய்க்குள்ளே போட்டு அதை பொறுமையாக ருசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு திருப்தி வரும். அப்போது நன்மை செய்யக்கூடிய இயற்கை உணவுகளை நம்ம ருசித்து சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக அதில் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும், நம்ம ஆரோக்கியம் மேம்படும். இப்படித்தான் பழக்க வழக்கங்களும். ஸோ இதில் கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சேர்த்துக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் சிறப்பாக செஞ்சுருக்கோம், ஒருத்தருக்கு ஏதோ உதவி செஞ்சுருக்கோம், இல்லை ஒரு கருத்தை ஒருத்தருக்கு சொன்னதுனால, ஒரு ஐடியாவை சொன்னதுனால அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னால் அந்த ஐடியா யார் மூலமாக வந்திருக்கோம் அவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஐடியா சொல்லி ஒருத்தர் முன்னேற்றம் கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லலாம். இப்படியாக நம்ம டெய்லி காலையில் ஒரு 10 விஷயங்களை எழுதிட்டு அதை நம்ம நன்றி சொல்றது மூலமாக வாழ்க்கையில் நல்ல நல்ல பழக்கங்களை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த புத்தகத்தை நமக்கு கொடுத்த ஜேம்ஸ் கிளியர் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிந்து கொள்ளலாம். சின்ன சின்ன பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சிங்காரமான ஒரு அற்புதமான மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு இந்த நல்ல அற்புதமான காலை பொழுதை நம்ம இனிமையாக இந்த நாளை இனிமையாக கழிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா EFT எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், அற்புதமான ஒரு விஷயம். நம்ம அதை பார்க்க போகிறோம். அதை வந்து டாக்டர் TK அவர்கள் நமக்கு இது பண்ணுவாங்க. நல்ல நல்ல பழக்கங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். EFT அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதை வந்து டாக்டர் TK அவர்கள். TK சார். ஓகே சார், வெரி குட். இன்னைக்கு நம்ம பாயிண்ட் 2வது எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் சூப்பரான 2வது படிநிலையை பார்க்க போறோம். நேத்து என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
இன்னைக்கு பார்க்க போறது 2வது பாயிண்ட். நேற்று என்ன பார்த்தீங்க? ஞாபகம் இருக்காது? பாயிண்ட் எந்த பாயிண்ட்டை பார்த்தீங்க? கையில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படின்னா, இன்னைக்கு ஓகே. ஸோ நம்ம அடுத்த பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புக்கு, இந்த சின்னஞ்சிறு பழக்க வழக்கங்கள், மிக அருமையான அந்த ஹேபிட் நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல நேற்று ஒரு இது படித்தேன் நான். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வெரி காமன் ஹேபிட்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். சக்ஸஸ்ஃபுல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, நீங்கள் பில்கேட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கட்டும், ஸோ யாரை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு காமன் சக்ஸஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் இருக்கும். அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டாக ஒத்து போகிற மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா காலை எழுந்திருத்தல். காலையில் 5 மணிக்கு அவங்க எந்திரிச்சுக்குவாங்க. ஸோ அதை வந்து நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். ரெகுலர் எக்ஸசைஸ், அந்த அவங்களுடைய ஹேபிட்ஸில் வந்து எவ்வளவுதான் அவங்க பிஸியாக இருந்தாலும் அவங்க வந்து ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஈட்டிங் ஹெல்த்தி ஃபுட், அதாவது நம்ம ஒரு சரியான நல்ல உணவை ஒரு காஷியஸோட நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை எடுக்கக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க தன்னை நம்புவாங்க, எப்பவுமே பிலீவ் தெம்செல்ஸ். 5வது ஒரு முக்கியமான ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இருக்கும். இந்த டிசிப்ளின் வந்து சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை, மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை. நீங்க இங்கிலீஷ் ஆல்பபெட்ல வந்து இந்த நம்பர் டிசிப்ளின், இப்போ ABCD, டிக்கு வந்து 4, அந்த மாதிரி என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதுக்கு கரெக்டா நீங்க நம்பர் போட்டு வந்தீங்கன்னா டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கடைசியில கூட்டும் பொழுது கரெக்டா 100 வரும். அதில் அந்த புக்ல கொடுத்துருக்குறாங்க, டிசிப்ளின் ஹேவ் 100%. இது வந்து 100% யாருக்கு இருக்குதோ, அந்த ஒழுக்கம் யாருக்கு இருக்குதோ அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைவார்கள். இந்த டிசிப்ளின்னா என்ன சார் ஒழுக்கம்னா? திருவள்ளுவர் அழகா பல 1000 2000 வருடத்துக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிட்டாரு, ஒழுக்கம் விழுப்பம் நம்மளுக்கு உயிரினும் ஒம்பப்படும் அப்படின்ட்டு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த உயிரை விட ஒரு மேலானதுதான் வந்து இந்த டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்ன? இப்ப நீங்க காலை 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசிப்ளின். 5 மணிக்கு நீங்க எந்திரிச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசிப்ளின். நான் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நான் காலையில 5 மணிக்கு எந்திரிப்பேன். இந்த ப்ரோக்ராமுக்கு நான் ஏதோ போனா போட்டு நான் வருவேன், ஒரு நாள் நான் வரமாட்டேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு இல்லாம ஒரு டிசிப்ளின், எஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அட்டெண்ட் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் தான் உங்களுடைய டிசிப்ளின். இப்ப நாங்க 2 பேரும் இதை தொடர்ந்து செய்யறோம் அப்படின்னா, இப்ப எங்களுக்கு இதனால ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் இல்லாட்டியும், நான் இலவசமா கொடுத்தாலும் எங்களுக்குள்ள இந்த கமிட்மெண்ட் டிசிப்ளின், 10 பேர் எங்களை நம்பி வந்தாலும் எங்களுக்காக வர்றாங்க, நம்ம சொல்லி கொடுக்கறத கேட்கறதுக்காக வர்றாங்க அப்படிங்கிற வந்து ஒரு டிசிப்ளின் எங்களுக்குள்ள இருக்குது. கண்டிப்பா இதை செய்யணும், இதை வந்து அந்த டைமுக்கு 5:45 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு கமிட்மெண்ட்டும் எங்ககிட்ட இருக்குது. இந்த கமிட்மெண்ட் தான் நம்மளுடைய டிசிப்ளினா மாறும். எந்த சூழ்நிலை வந்தாலும் இதை செய்யலாம். எப்பேற்பட்ட இப்ப எத்தனையோ வேலை இப்ப எங்களுக்கும் வந்து நிறைய, இப்ப நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால நிறைய வேலைகள் வெளியில போயிட்டு வரும், நிறைய பிஸியா இருக்கும். பல வேலைகளுக்கு உள்ளதான் வந்து இந்த வேலையை நம்ம செய்யறோம்னா இதுக்கு தான் வந்து டிசிப்ளின், கமிட்மெண்ட். அப்ப இந்த காமன் ஹேபிட்ஸ் வந்து நீங்க கரெக்டா அந்த டிசிப்ளினோட ஒழுக்கத்தோட நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வரும். அதான் நேற்று நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது அருமையான. அதுவும் வந்து நேற்று நான் படிச்சதுக்கும் இதுக்கும் நல்ல ரிலேட் ஆகுது. அந்த நம்மளுடைய ஹேபிட்ஸ், கரெக்டா ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கு வாய்ப்புகள். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்தது நம்ம இந்த EFT டேப்பிங் பாயிண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம் நேற்று. EFTனா எப்படி ஒர்க் ஆகும், அருமையான ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். நம்ம என்னதான் வந்து நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட்ல வந்து நம்மளுக்கு சில மாற்றங்கள் வந்தாலும் நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அதை அலோவ் பண்ணாது அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோவோட பார்த்தோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க, ஸ்கூட்டரோ அல்லது காரோ ஏதாவது ஒன்று ஓட்டு போறீங்க. முதல்ல கத்துக்கும் போது எப்படி ஓட்டுவீங்க? நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஓட்டுவீங்க, கான்சியஸ் மைண்டோட. நீங்க அந்த டைம்ல எதையுமே பண்ண மாட்டீங்க. திரும்பி கார் ஓட்டுறீங்கன்னா சைட்ல பார்க்க மாட்டீங்க, ஃபோன் வந்துச்சுன்னா எடுக்க மாட்டீங்க, ஃபோன் பேச முடியாது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க ஓட்டுவீங்க. கியர் எப்படி போடணும், கிளட்ச் எப்படி விடணும் எப்படின்ட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா, எங்க ஒரு சின்ன மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருப்பீங்க.
இதே ஒரு நாளடைவுல சில நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும்னா நீங்க வந்து இதுல பழக்கப்படுத்திடுவீங்க. நல்லா பழக்கப்பட்ட பிறகு சாதாரணமா நீங்க ஓட்டிட்டு போறீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நல்லா பேசிட்டு வருவீங்க. ஒரு செல்போன் வந்தா கூட எடுத்து சட்டப்படி அது பேசக்கூடாது நம்ம. இருந்தாலும் ஒரு ஃபோன் வந்தாலும் உங்க பாய் ஃப்ரெண்டோ, கேர்ள் ஃப்ரெண்டோ, கணவனோ, மனைவியோ யாராவது உங்க ரிலேஷன்ஸ் கூப்பிடுறாங்க. ஃபோன் வச்சுட்டு கூட நீங்க போவீங்க. உங்க கையும் காலும் வந்து என்ன நீங்க செய்யணுமோ அதை ஆட்டோமேட்டிக்கா செய்யும். இதுவும் நேத்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஆட்டோமேட்டிக்கா செய்யும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதிவுகள் உங்க ஆழ் மனசுல பதிஞ்சிருச்சு. நீங்க கார் ஓட்டணும், இதைத்தான் ஓட்டணும் அப்படிங்கறத வந்து என்னைக்கு நீங்க ஆழ் மனசுல பதிஞ்சிட்டீங்களோ, நீங்க வேற வேலையை செஞ்சாலும் அந்த அவர் பாத்துக்குவாரு. கரெக்டா அது எப்ப கேர் போடணுமோ அந்த கேர் கரெக்டா போடுவாரு. எப்ப திருப்பணுமோ திருப்புவாரு. நீங்க வேற உங்களுடைய மைண்ட் வந்து உங்களுடைய அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து வேற எங்கேயாவது இருந்தாலும், வேற எங்கேயாவது நீங்க பேசிட்டு இருந்தாலும், உங்க வேலை ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப நீங்க குக்கிங் லேடிஸ் எப்படி குக் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு ரசம் வைக்கிறீங்க, ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, வேற விஷயத்த நீங்க போன்ல பேசிட்டு இருப்பீங்க, அல்லது ஒரு பாட்டு கேட்டு இருப்பீங்க, ஒரு டிவியை போட்டு செஞ்சீங்கன்னாலும் நீங்க என்ன செய்யணுமோ அதுக்கு எவ்வளவு மசாலா போடணும், எவ்வளவு உப்பு போடணும், எங்க எடுக்கணும் என்னன்ட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கைகள் வந்து அதுக்கு உண்டான வேலையை செய்யும். இதனுடைய முக்கியமான காரணம் என்னன்னா நீங்க ஆழ் மனசுல கரெக்டா அதை பதிய வச்சுட்டீங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆழ் மனசுல பதிய வைக்கக்கூடிய வேலை தான் இந்த EFT அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல வந்து நம்ம செஞ்சோம். இதெல்லாம் நீங்க உதாரணமா எடுத்துக்கணும். அப்ப இந்த ஆழ் மனசுல நம்ம கரெக்டா என்ன ப்ரோசஸ் கொடுக்குறோமோ அந்த ப்ரோசஸ் வந்து கரெக்டா அது பதிவாயும் ஆட்டோமேட்டிக்கா பிரபஞ்சம் வந்து அதை நடத்தி கொடுக்கும். ஸோ இந்த டேப்பிங் ப்ரோசஸ்ல தான் நம்ம பார்த்தது நேற்று ஐடென்டிஃபை த இஷ்யூ. இப்போ நீங்க வண்டி ஓட்டணும், இல்லை ஒரு சாம்பார் வச்சு கத்துக்கணும், ரசம் வச்சு கத்துக்கணும் தான் இஷ்யூ. இதை நீங்க கத்துக்கிறீங்கிறது வந்து தான் நம்மளுடைய ஒரு ப்ராப்ளமா எடுத்துக்கலாம். அந்த இஷ்யூவை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன இதனால வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. ரேட் த இன்டென்சிட்டி, அதனுடைய தீவிரத்தை வந்து ஒரு மார்க் போட்டு கொடுங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானதா. 10ல் வந்து 10 கொடுக்கலாமா இல்லை 1 கொடுக்கலாமா அப்படிங்கிறது வந்து ஒரு தீவிரத்தை வந்து ஒரு மார்க் கொடுங்க. அதுல செட்டப் த ஸ்டேட்மெண்ட், அந்த ஃப்ரேஸ் வந்து செட் பண்ணிக்கங்க. டேப்பிங் சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் எப்படி எங்கிருந்து தொடங்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த எந்த முறையில கொடுக்கணும், அந்த சீக்வன்ஸை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும். பெர்ஃபார்ம் த டேப்பிங் ரவுண்ட், அதே ரவுண்டை வந்து திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணணும். ரேட் த இன்டென்சிட்டி அகைன், திருப்பி நீங்க ஒரு 2 வாட்டி பண்ணும் போதே உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி வந்து தீவிரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதை திருப்பி வந்து கம்மி பண்ணிட்டு வாங்க, அதையும் குறைச்சிக்கங்க. அடுத்தது ரிப்பீட் அண்ட் அட்ஜஸ்ட். ஸோ திருப்பி வந்து அதே ரவுண்டை வந்து கன்க்ளூஷன் ரிப்பீட் பண்ணிட்டு அது ஃபைனலா வந்து கன்க்ளூஷன். இது வந்து நான் என்னுடைய இந்த பிரச்சனையிலேருந்து சுலபமா நான் வெளியில வந்துடுவேன், வெளியில போயிட்டேன், நான் எனக்கு தீர்ந்துருச்சு, என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்குது, அந்த கன்க்ளூஷனோட நீங்க முடிக்கிறீங்க. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஃபைனல் தான் வரும். அந்த UB2 போடுங்க. இல்லை இது முடிச்சிருங்க. அது சீரியஸ்ல அது அதுக்கு இது இல்லை, இது போட்டு விடுங்க. UB2 இல்லைங்களா? ஓகே. ஸோ நம்ம அடுத்தது வந்து நான் ஆக்சுவலா டேப்பிங் பண்ணும்போது கையில இங்க பண்ணணும், அடுத்தது இந்த இடத்துல தான் பண்ணணும். அதுதான் இல்லை செகண்ட். இருக்கு அதுல வீடியோ இருக்காது. இது ஓகே, காட்டுறேன். ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம செகண்டா கொடுக்கக்கூடிய பாயிண்ட், UB பாயிண்ட். அந்த நம்ம DU20ங்கிறது வந்து அதுல ரெண்டாவது, அது காமன் பாயிண்ட். கடைசியில வந்து நம்ம சக்கரா, சகசரா சக்கரத்துல டேப்பிங் பண்ணக்கூடிய பாயிண்ட் அது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சீக்வன்ஸ்ல பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நேத்து வந்து நம்ம கைகள்ல டேப் பண்றோம். அடுத்தது வந்து UB2 அப்படின்னு சொல்லுவோம், யூரினரி பிளாடர் 2. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் UB சேனல் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கண்களின் ஓரத்துல இருந்து தொடங்கும். இப்படி தொடங்கி இப்படி பின்னாடி எல்லாம் போயிட்டு நம்ம முதுகு வழியில ஃபுல்லா இறங்கி கால்கள்ல இறங்கி நம்மளுடைய கால்களின் சுண்டு விரல் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல முடியும். மொத்தம் 67 புள்ளிகள் இருக்குது. அக்குபஞ்சர்ல வந்து இந்த பாயிண்ட் வந்து டோட்டலா 67 பாயிண்ட்ஸ் இருக்குது. வேற எந்த சேனலுக்கும், அந்த மெரிடியன் சொல்றோம் இல்லைங்களா, எந்த மெரிடியனுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த யூரினரி பிளாடர் சேனல். UB அப்படிங்கிறது வந்து BL அப்படிங்கிறது வந்து பிளாடர்னு வச்சுக்கலாம். நம்ம சொல்றது நார்மலா வந்து யூரினரி பிளாடர்னு சொல்லுவோம். இந்த யூரினரி பிளாடருக்கு உண்டான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 67 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட் ஏன் 67 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய கழிவுகளின் நீக்கம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகளின் நீக்கம் ஆரோக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட் படி நம்ம கழிவுகள் நீக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய யூரினரி பிளாடரும் கிட்னியும் இருக்குது. அதனாலதான் இது ரெண்டுமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வச்சிருப்போம். கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் ரெண்டுமே வந்து அந்த வாட்டர் பாயிண்ட்ஸ்ல வரும். இதனுடைய மூலகம் பார்த்தீங்கன்னா வாட்டர், இது எலிமெண்ட்ஸ்ல.
வாட்டர்ல வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் வரும். மொத்தம் 67 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுல நம்ம டேப் பண்ணக்கூடியது வந்து UB2 அப்படிங்கிற இந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்று வந்து இங்க வரும், இந்த ஓரத்துல கண்ணுக்குள்ள இந்த ஓரத்துல வரும். 2வது பாயிண்ட் வந்து அந்த நம்மளுடைய ஐப்ரோ எங்க தொடங்குதோ அதுதான் வந்து UB2 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ். இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலீசஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி, ஃபியர் ஆஃப் ட்ராமா, இட் ஹெல்ப்ஸ் கிளியர் ஆன்சைட்டி, படபடப்பு, பயத்தை முக்கியம். அகுபஞ்சல் நம்ம சொல்லக்கூடியது வந்து இதனுடைய முக்கியமான குணாதிசயம்னா நம்மளுடைய பயத்தை நீக்கக்கூடியது. யாரெல்லாம் வந்து ரொம்ப பயம் ஓவரா இருக்குதோ, பயந்துட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த பிளாடர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், அல்லது வந்து கிட்னி வீக்கா இருக்கும். என்ன பயம் அப்படின்னா எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இல்ல தனியா ரோட்ல போறதுக்கு பயம், என்னால வண்டி வாகனங்களை ஏற முடியாது அதுல பயம், இல்ல நம்ம ரோட்ல கார் ஓட்டுறதுக்கு பயம், வண்டி ஓட்டிட்டு போறதுக்கு பயம், ரோட்ல நடந்துட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த போற வண்டி நம்ம மேல வந்து வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் பயப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் தனியா இருக்கிறதுக்கு பயப்படுவாங்க, தனியா எங்கேயாவது போறதுக்கு பயப்படுவாங்க, கரப்பாம்பூச்சி பார்த்தா பயப்படுவாங்க, பள்ளிகளை பார்த்தா பயப்படுவாங்க, ரூம்ல தனியா இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பயம் எப்பவுமே இருக்கும். இந்த பயம் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த பிளாடருடைய சக்தி, அதாவது நம்ம பிளாடர் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த சக்தி ஓட்ட பாதையில வந்து ஏதாவது ஒரு தேக்கம் இருக்கும். இதுக்கு நம்மகிட்ட சிறப்பான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பய உணர்வு உள்ளவங்களுக்கும் இந்த பிளாடர்ல வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த UTI என்று சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும், அல்லது கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கிரியேட்டின் அளவு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான அவங்களுக்கு அந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நல்ல சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அவங்க பயத்தை நம்ம தெளிவாக்குறதுக்கு வந்து நிறைய யோக பயிற்சிகள் இருக்குது, தியான பயிற்சிகள் இருக்குது, மெடிடேஷன் வில் ஒர்க் அவுட் வெரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பயத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பயம், ட்ராமா, இட் ஹெல்ப்ஸ் கிளியர் ஓவர் திங்கிங். ரொம்ப டீப்பா திங்க் பண்றவங்களுக்கும் இந்த பிளாடர் வந்து நல்லா வேலை செய்யும். ஒரி ஆர் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் எமோஷன்ஸ் அண்ட் என்ஹான்சஸ் மென்டல் கிளாரிட்டியை வந்து இந்த UB2 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சிறப்பாக நல்ல ஒரு நீக்கிறதுக்கு இந்த புள்ளிகள் நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது அது வேலை செய்யும். அதே மாதிரிதான் நம்ம டோட்டலா அந்த யூரினரி பிளாடர் சேனல்லே நாங்க பல்ஸ் பார்த்துட்டு அதுக்குண்டான பாயிண்ட்ஸை வந்து நம்ம கரெக்டா அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நம்மளுடைய இத்தனை பிரச்சனைகளும் அந்த கழிவுகள் வந்து வெளியில ஏறும். ஸோ அக்குபஞ்சர்ல இருக்குது. சுகப்பிரசவத்துக்கு கூட நம்ம ஒரு புள்ளியை ப்ரெஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து எந்த விதமான இந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்காம சுகப்பிரசவத்திலேயே நல்ல சுகமான முறையில வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து அக்குபஞ்சர்ல இருக்குது. அக்குபஞ்சர் நிறைய ஒரு பெரிய மிராக்கலான ஒரு விஷயம்தான். நிறைய விஷயங்கள் நடக்குது. இதனுடைய அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் 22 and 23 கோயம்புத்தூர் நடக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க வந்து கலந்துக்கலாம். அதுக்கு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை பத்தி முழுமையா 361 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 361 புள்ளிகளுடைய என்னெல்லாம் வந்து தன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம பார்த்ததுல பிளாடர் 2ல இத்தனை ஒரு பிரச்சனைகளை வந்து தீர்றதா வந்து இந்த டேப்பிங் மெத்தட்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். அவ்வளோதான் இதுல. ஓகே, கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நாளைக்கு அடுத்த 3வது பாயிண்ட் வந்து நம்ம பார்ப்போம். இதுல சாரு சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அக்குபஞ்சர் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு பாயிண்ட்டு அதில் எத்தனை அந்த சேனலில் எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ட்ரெயின் காலையிலமா 6 மணிக்கு சென்னையில் ஏறுறோம் அப்படின்னா அது வரிசையாக அடுத்து வடகோவை, திருப்பூர் இதெல்லாம் போகிற மாதிரி இந்த சேனலில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டுகள் நானும் அக்குபஞ்சர் படித்ததுனால தெரியாமல், பட் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ஃபுல்லாக. இப்போ இந்த பாயிண்ட்டுகள் இந்த EFTயில் எப்படி வேலை செய்யுங்கிறது தான் இதில் முக்கியம். இப்போ நீடில் போடாமல் அந்த பாயிண்ட்டை அப்படி தொடுறதுனால அங்கே இருக்கக்கூடிய பயம், இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டு சார் சொன்னார் இல்லையா, இந்த பிளாடர் டு UB2ல இந்த டச் பண்ணும்போது அது அப்படியே நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிகிட்டே டச் பண்ணுறீங்க. உங்கள் பிரச்சனை என்னமோ அதை சொல்லி டச் பண்ணுறீங்க. அந்த ஃபியர் வந்து அங்கே அட்ரஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவாக திரும்பி அடுத்த ரவுண்டில் பாசிட்டிவாக டச் பண்ணுறீங்க. அப்போ ஒரு கரேஜியஸ் வருது, மென்டல் கிளாரிட்டி வருது. இது வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிற பையனுக்கு பயம் இருக்குன்னு எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். இன்டர்வியூக்கு போகிறான், பயம் இருக்குது. அங்கே போயிட்டு முன்னாடி உட்கார்ந்த உடனே இவனுக்கு எல்லாமே தெரியும், நல்லா படிச்சிருப்பான். அந்த பயத்தில் வந்து வெளியே வராது, மென்டல் கிளாரிட்டி இருக்காது, வெளியே வராது. இப்போ இவர் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி சில நாட்கள் இந்த பயிற்சியை பண்ணிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன்,
100% சக்ஸஸ் ஆவார். இந்த மாதிரி இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்காகட்டும், ஆரோக்கியத்திற்கு, எல்லா விஷயத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடியதாகத்தான் இந்த இஎஃப்டியை இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம கம்யூனிட்டியில் கொடுக்குறோம் அப்படின்னா, இதில் இந்த ஹோப்போபோனான்னு சொல்லுவாங்களே, அது ஒன்றும் இல்லாமல் விசுவலைசேஷனு எல்லாத்தையும் விட ஒரு அற்புதமான பலன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதில் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது எவிடென்ஸ்டு கிளினிக்கலாக எவிடன்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இதை பண்ணப்புறம் அந்த நிலை மாறினது எல்லாமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ரூவன் சயின்ஸை இப்போ நம்ம உங்களுக்கு சிறப்பாக ஒவ்வொரு டேப்பிங் பாயிண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். கவனம் பார்த்துட்டு வாங்க. இது என்னமோ ஒரு பயிற்சி கொடுக்காங்க நினைக்காதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைவதற்காக இந்த 9 நாள் பயிற்சி முடிச்ச பிறகு நம்ம டேப்பிங் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் சுலபமாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த அற்புதமான ஒரு இஎஃப்டி பயிற்சியை எங்களுக்கு அறிமுகப்படுத்தின இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. நிச்சயமாக வாழ்க்கையில் அனைவருக்கும் வசந்தமும் முன்னேற்றமும் ஏற்படுவதற்காக வாய்ப்புகள் நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்கு. வாழ்த்துக்கள், வணக்கம், நிறைவு. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.